கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1737க்காய் கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா 62ஆம் அதிகாரம் 6வது வசனத்தின் பின்பகுதி சொல்லுகிறது, கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையாய் இருக்கலாகாது. கர்த்தருடைய ஊழியர்களே, சுவிசேஷகர்களே, நீங்கள் அமைதியாய் இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைய வார்த்தை ஊழியக்கார சகோதர சகோதரிகள் எல்லாருக்குமாக இருக்கிறது. ஊழியம் செய்கிற மகளே, மகனே, சகோதரனே, சகோதரியே, நீ அமைதியாய் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்திலே நீ ஆண்டவருக்காக ஏதாவது செய்து கொண்டிருக்க வேண்டும், ஜெபித்துக் கொண்டிருக்க வேண்டும், சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்க வேண்டும். அமைதியாய் இருப்பாயானால் எப்படி ஆண்டவரை அறியாத ஜனங்கள் ஆண்டவருக்குள்ள வர முடியும்? எனவே சுவிசேஷத்தை பிரஸ்தாபம் பண்ணு, ஆண்டவரை பிரஸ்தாபம் பண்ணு. அவருடைய அற்புதங்களை எல்லாம் உனக்கு அருகாமையில் இருக்கிறவர்களுக்கு, நண்பர்களுக்கு, உறவுகளுக்கு எடுத்து சொல்லி ஊழியத்தை நிறைவேற்று. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஊழியக்காரர்கள் அமைதியாய் இருக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஊழியம் பண்ணுகிறவர்கள் 24 மணி நேரமும் ஊழியம் பண்ண வேண்டும். அவர்களுக்கு ஓய்வே கிடையாது. ஓய்வின்றி உழைக்கிறவர்கள் தான் ஊழியக்காரர்கள். அப்படி நீங்கள் அமைதியாய் இல்லாமல் ஊழியம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் ஊழியத்தை ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வார். கர்த்தருக்காக ஓடுங்கள். போராட்டம் வரலாம், கவலைப்படாதிருங்கள். கர்த்தருக்காக ஓடுங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்தி அழகு பார்ப்பார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.